இந்த சிங்கத்தை நீங்கள் பாராட்டுங்கள், கரவொலி கொடுத்து பாராட்டுங்கள், போற்றுங்கள். அதை சொல்வான், இவன் சொல்வான், அவன் சொல்வான் என்று பார்ப்பது ஒரு அறியாமை. பல லட்சம் பேர் சேர்ந்து மொத்தத்தையும் தந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற போது யாரோ ஒருவன் ஒரு வீடியோ எடுத்து காலியாக இருக்கிறது சேர்கள் என்று போடுகிறான். எவ்வளவு பேருடைய வேர்வை, எவ்வளவு பேருடைய கனவு, எவ்வளவு பேருடைய உழைப்பு, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. போற போக்கில் அடிச்சு போயிட்டே இருப்பான், காலி நோ சேர் அடிப்பான். ஆனால் அதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டார்கள். அவன் சொல்கிறான். பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முண்டி அடித்து சண்டை போட்டு சத்தம் போட்டு கோவித்து கொண்டு போனதை இதுவரைக்கும் எங்கும் காமிக்கப்படவில்லை. அதுபோலதான் இந்த படத்தை பற்றி பேசுவார், வாயிலே வந்ததெல்லாம் ஏசுவார், ஒரே வார்த்தையில சொல்லி முடிப்பார் அடிமா. அவர்களுடைய பின்னே ஒருவன் வெற்றி பெறுவதற்கு கொண்டிருப்பவர்களை அவருடைய கழிவறையை போட்டா பிடித்தவனை போல பேசுகிறார். மனசாட்சியற்ற அவனை பார்ப்பதற்கு பல பேர் இருக்கிறார், அவனை பேசுவதற்கு அவனுக்கு பல கூட்டங்கள். சேர் காலியாக இருக்கிறது சொன்னவன் கூட சரியாகத்தான் சொல்லி இருக்கிறான். ஏனென்றால் எனக்கு ஒரு 10 பேர் போன் பண்ணாங்க, இந்த சேரெல்லாம் காலியாக இருக்காம. அதுக்கு விடை சொன்னேன், எத்தனை ஆயிரம் பேர் இங்கே போராடி பார்க்க முடியாமல் இருந்தார்கள் என்று அவனுக்கு தெரியுமா? அப்பதான் அவனுக்கே பதில் தெரியுது. ஆகவே இந்த படத்தின் வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் அளவிலே வெற்றி பெறும். ஒரு நம்முடைய இனத்தை சார்ந்தவன், நம்முடைய மண்ணை சார்ந்தவன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்துகிறான். அவர் கேட்டேன், வணக்கம். அவர் சொன்னார், நான் மதுரை தான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். ஒரு இளைஞன் கல்லூரி காலத்திலே உலக இஸ்லாமிய மாநாடு கீழக்கரையிலே நடந்தது. அந்த மாநாட்டிலே நபிகள் நாயகத்தை பற்றியும் சொல்ல வேண்டும், நிலாவை பற்றியும் சொல்ல வேண்டும். ஆனால் நிலாவை சொல்கிறானா நபிகள் நாயகத்தை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது என்று மிகப்பெரிய தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய நடுவர்கள் விஜயமொழிக்கு தெரியும். ஏரிக்கரையிலே போறவளை பெண்மையிலே என்று பாடல் எழுதிய அந்த தெய்வ தந்தை, கலைஞரையே அறிமுகப்படுத்திய அந்த தந்தை யார் தெரியுமா? கவி காமு ஷரீப் ஒரு நடுவர். கவிதை உலகத்திலே பிதாமகன் கவி கோ அப்துல் ரஹ்மான் ஒரு நடுவர். அண்ணன் தெரிந்திருக்கிறது. கவி மாமன்னன் மு மேத்தா ஒரு நடுவர். கல்லூரி மாணவர்கள் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் கூட்டம் திரண்டு முதல் பரிசு அந்த இஸ்லாமிய மாநாட்டில் வர வேண்டும் என்று எழுதுகிறார்கள். தலைப்பு அண்ணா, தலைப்பு உசைனி ஹீரோ அண்ணா, தலைப்பு த டைட்டில் ஆஃப் த போயம், தலைப்பு பாலை நிலா. நிலாவை சொல்கிறானா நபியை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது. அதுதான் அதனுடைய சூட்சமம். முதலிலே பாலைவனத்தை பற்றி ஒரு அறிமுகம் அந்த கவிஞன் எழுதுகிறான். அந்த மாணவன், பள்ளிக்கூட கல்லூரி மாணவன். அலை போலும் காடல் நெளிந்தாடும், நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும். அலை போலும் காடல் நெளிந்தாடும், நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும். இன்ப ஒலி கூறும் பறவைகளின் காணவில்லை. உறைந்திருந்தது இருட்சாரம் எங்கும். இந்த உலகத்தின் மேடையில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும். அங்கே கலை சிந்து ஒளிவார்க்க ஆமினாத்தாய் கருவளர்த்த நபி நிலவே நீ உதித்தாய். அப்படியே தொடர்கிறான். நிலாவா நபி பெருமான சொல்கிறானா என்றுதான் சூட்சமம். பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் நிலா. பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் முட்டவிழ்ந்த விண்மீனை பொட்டாய் வைத்தாய். மோட்சத்தின் இருப்பிடம் தாய் பாதம் என்றாய். பட்ட நிலம் பட்டவனம் பசுமை நிலம் என்றே வேதம் பார்க்காமல் ஒளி கொடுத்தாய். மூடமேக கட்டெடுத்த பாலைவன நிலவே கவி நிலவும் புவி நிலவும் நபிய நீதான். தஞ்சமென வருவோருக்கு இடம் கொடுத்தாய். தங்கிய பின் மலம் கழித்தார் அதை எடுத்தாய். நஞ்சு வைத்த யூதப்பன் செயல் பொறுத்தாய். நாமெல்லாம் உடன் பிறப்பு என்று உரைத்தாய். பஞ்சினடி பால் நிலவே முகில் யூதர்கள் பாதகங்கள் செய்தாலும் ஒளி கொடுத்தாய். 5 நிதம் கொடுமைகளை அனுபவித்த அடிமையரின் விடுதலைக்கு வழிவகுத்தாய். அள்ளிப்பூ ஏழையர்கள் கண் விழிக்க ஆடி வந்த அருள் நிலவே இந்த வானில் உயர்ந்த வானில் வெள்ளிப்பொன் தாரைகள் இருந்தும் ஈச்ச ஓலை வேந்திருந்த குடிசையில் தான் வாழ்ந்திருந்தாய். வாழ்வில் எல்லாமே பெற்றாலும் அல்லா நாயன் எப்போதும் விரும்புவதோ எளிமை என்றாய். வல்லோனை சொல்வதையே செய்த நீதான். வரலாற்று வானத்தில் வளர்பிறைதான். வேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய். மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய். வேற்றுமைகள் ஏதென்றாய்.
மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய், மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய், வேற்றுமைகள் ஏதென்றாய், தொழுகை கூட வேற்றுமையின் வேறறுக்கும் அழகை செய்தாய், மாற்றம் ஒரு மலர்ச்சி பெற கார் இருள்கள் மடிவதற்கே வடிவெடுத்த நிலவே, மின்னல் கீற்றளவே பலர் இங்கே தோன்றி போவார், கீர்த்தியுடன் நீ மட்டும் நிலைத்து நிற்பாய் என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கையிலே முதல் பரிசு 10,000 ரூபாய் வாங்கிய கவிஞன் தான் இங்கே வந்திருக்கிறார். அவன்தான் இவன்தான் அவன். அப்பொழுது அந்த மாநாட்டிலே பாலலீலா என்ற தலைப்பிலே எழுதிய கவிதையை அவருடைய அனுமதியோடு கேட்டு அந்த கவிதையை படைக்கிறேன். இந்த அருமையான இந்த இயக்குனர் இலியாஸ் அவர்கள் மிகப்பெரிய மேடை பேச்சர் ஆகிவிடுவார். ஏனென்றால் குறைந்த நேரம் தான் பேசியிருக்கிறார். தாமஸ் ரத்தினம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி, ஏனென்றால் அங்கே அண்ணன் உட்கார்ந்திருக்கிறார் ரவி ராஜா, அந்த ராஜாவை தான் எனக்கு ஒரு பாட்டு எழுத கொடுத்தார். அருமையான பல்லவி. அண்ணன் முரளி காலம் சென்ற கதாநாயகன் என்றும் காலம் சென்றதில்லை, காலமாக நேற்று அவருடைய கதாநாயகனாக வைரமுத்து வரியில் உன்னை பாராட்டுமா, அல்ல வாலியின் வரி உன்னை புகழட்டுமா, பட்டுக்கோட்டை பார்த்தியில் உன்னை பாராட்டட்டுமா என்ற பல்லவி எழுதிய அந்த எனக்கு அடுத்து அண்ணன் பெருந்துளசி அவர்கள். அவர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு ஹைக்கூ கவிதை போன்று சுருக்கமாக பேசி யாராக இருந்தாலும் வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர். அவர்தான் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையின் வடிவமாக பாருங்க கை கட்டியிருக்கார் சவுந்தர பாண்டியன். அவரையும் பாராட்டி விஜயமொழி அண்ணன் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் ஒரே வரியில் சொல்லலாம், எனக்கு நான் பல பேருக்கு வாய்ப்பு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன், ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதல் நிலையிலே அண்ணன் விஜயமொழி இருக்கிறார். கலைஞருக்காக 100 அந்த விழா நிகழ்ச்சியிலே நான் எல்லாம் பங்கேற்பான நினைத்து பாருங்கள். நான்லாம் யாரும் வெளியே தெரியாத ஒரு கவிஞன். இன்னும் ஒரு 5 படங்களுக்கு இசையமைப்பாளராக நிறைய பேர் இசையமைப்பாளர். எனக்கு எல்போர்டு, நான் ஒரு எல்போர்டு, எனக்கு கீபோர்டே தெரியாது. பாக்யராஜ் ஐயாவோட பாணியில் டிஆர் பாணியில் நான் என்னுடைய குழந்தை தான். ஆனால் இன்னொருத்தர் பொட்டு பூவு சட்டை அந்த புரிஞ்சிருச்சு இருக்கிறார். நான் பெற்ற குழந்தை தான், நான் என் கரு சுமந்து பெற்ற டியூன் தான் அது. ஏனென்றால் என்னோட அந்த டியூன் கூட என்னோட டியூன் கிடையாது, என் டியூன் கிடையாது. இப்போ 5 படம் புக்காக இருக்குது இசையமைப்பாளர். அதுக்காக நீங்கள் ஐயா ஹீரோ சார் நீங்கள் படம் கொடுக்க வேணாம், ஒரு 2-3 படம் கொடுங்க. அந்த படத்தில் அண்ணன் அழைத்தார்கள். இந்த எவ்வளோ ஒரு மன பெருந்தன்மை பாருங்க, அழைத்தார். அப்போ அந்த பாடலை அன்பு மணி, வெற்றிமணி, வீரமணி, வரலாறாக இருக்குமணி, செல்லுமணி அவர்கள் முன்னில் ஒரு 6-7 நடுவர்கள் இருந்தாங்க. அண்ணன் லிங்குசாமி எதுக்கு சொல்ல வரேன்னா அது ஒரு செய்தி இருக்கு. நான் பாடி சொன்ன அந்த டியூனை இது நல்லா இருக்கு, இதை டியூன் பண்ணிட்டு வாங்கிட்டாங்க. நான் ஒரு 3 பாடலில் கொண்டு போனேன். முதல் பாட்டு நல்லா இல்லை, இதில் கோயிலில் பாடுறாப்புல இருக்கிறதெல்லாம் வேணா பாட்டார் லிங்குசாமி உதயகுமார் அண்ணன். அதுக்கடுத்த பாட்டை போட்டால் இது ரொம்ப அருமையாக இருக்குது, எவ்வளோ பணம், அந்த பணம் 10 ரூபாய் 50,000 வரப்போம், இப்போ பண்ணி கொண்டப்போ என்னங்க. அப்படி ஒருவன் எனக்கு உதவி பண்ண வேண்டும் தேவையில்லை. இதனை போன்று பல கலைஞர்களை ஏற்றி விட்டு பாராட்டி விட்டு போற்றக்கூடிய விஜயமொழி அவர்களுக்கு உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், இடைவிடாமல் கரவொலி தாருங்கள், இடைவிடாமல். அதாவது என்னை தேர்ந்தெடுத்துக்காங்க, அவ்வளோதானே, நன்றி வணக்கம், அவ்வளோதான் போட்டார். இவரை விட உதவி செய்தவர்களுக்கு ஒரு பேராசிரியர் ஒருத்தர். ஏன்னா உதவி செய்யறதுக்கு சொல்கிறேன், போலந்து நாட்டிலேருந்து வந்திருக்காரு, எத்தனை கலைஞர்களுக்கு உதவி செய்கிறார். ஒருத்தன் கையெழுத்து வாங்க ஆட்டோகிராஃப், ஆட்டோகிராஃப்லாம் வாங்க, அதை கெட்ட பழகம். இந்த உலகத்தில் யார் பெரிய ஆள், நான் அப்புறம் பேடையில் பேச ஆட்டோகிராஃப் வாங்குறது, அடிக்கிட்ட நடிகை ஆட்டோகிராஃப் போனால் அது ஒன்றையே நீ தாழ்த்திக்கிறேன், வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்து, ஆட்டோகிராஃப் வாங்குறது. என்ன படிச்சிருக்கேன் நான், எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன். ஓ என்ன உனக்கு உதவி பண்ண, எனக்கு ஒரு காலேஜில் வேலை வாங்கி ஒரு மையம், இவரை விட அவன் சிறந்த மாணவன், அவன் ஒரு உதவி, அவன் மாதிரி உதவி பண்ண உலகத்தில் ஏற முடியாது. ஜெயா காலேஜ் வெளிப்படையாக பேசுகிறேன், ஜெயா காலேஜ் திருநின்ற உள்ள அந்த அவரோட பேர் சொல்ல வேண்டாம், அவர் போய் சேர்த்து விட்டேன். நான் நிறையா கல்லூரி சேர்மன்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம். ஐயா பாவம் வறுமையில் இருக்கா, நானும் அங்கே வேலை பார்க்குறேன். அவ்வளோ அருமையான பையன். சேர்ந்த உடனே 2வது மாதத்தில் அண்ணே இந்த கலை நிகழ்ச்சிலாம் 7,000 பசங்க பொண்ணுங்களாம் இருக்காங்க, அதில் நான் பண்ணுறேன் டைரக்டராக. சரி பண்ணுப்பா. ஐயா அந்த பையன் பாவம் ஆர்வமாக இருக்க, பண்ண விடுங்க, அதை பண்ண விட்டு இப்போ சொல்கிறான் பிரின்ஸிபால்கிட்ட, சார் அண்ணன் கருணாநிதி அண்ணன் அவர் வெளி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு நீங்கள் 2 ஹவர் தான் கிளாஸ் கொடுக்குறீங்க, எனக்கு 3 ஹவர் கொடுக்குறீங்க. நான் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறேன், அவருக்கு 4 ஹவர் கொடுங்க, எனக்கு 2 ஹவர் கொடுங்கண்ணா, அவ்வளோ புண்ணியம் பாருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவன்தான் எனக்கு பெரிய தீய வினையாக அமைந்தான். அவ்வளோ பெரிய உதவி செய்கிறவனு இருக்கிறான், இப்படி உதவி செய்கிறவனு இருக்கிறான் என்று சொல்லி, ஐயா நீங்கள் செய்த உதவி, நீங்கள் விதைத்த விதை
மலராக பூத்து வெற்றி கனியாக வரும் என்று சொல்லி போய் வருகிறேன், விடை பெறுகிறேன். எல்லா வெற்றிகளும் உங்களை சேரட்டும். பல பேருக்கு விடியல் நிலை மாறட்டும். எல்லாருக்கும் எல்லாமே சேரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சொர்க்கோவுக்கு 5 படம் வந்திருக்குன்னாரு, ஆனால் கீபோர்டே தெரியலங்கிறாரு. அதான் பாவம் ஏமாந்த அந்த 5 பேர் யாருன்னு தெரியல. கேட்டால் எல்போர்டுங்கிறாரு. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்க்க தான் அப்படி பேசி விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கோட் சூட் போட்டு வந்திருக்கிறார் அவர். நிறைய பேருக்கு ஹாஸ்டல்லலாம் தங்குறதுக்கு இவர் கையெழுத்து போட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஒரு போஸ்ட்லேயும் இருக்கிறார் அவர். இப்போ சமீபத்தில் இப்போ அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. அதாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சார், கொஞ்சம் எப்படியா காப்பாற்றுங்கம்பாங்க. நான் உடனே அந்த டீட்டெயில் வாங்கி இவருக்கு அனுப்புவேன். இவர் உடனே மா சுப்பிரமணியம்க்கு அனுப்புவார். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறார் அவர். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. இவர் சொன்னால் உடனே அங்கே கேட்டுருவாங்க. உடனே இம்மிடியட்டாக அது யார் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. உடனே இப்போவும் இப்போ சமீபத்தில் ஒரு நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஸ்டான்லியில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் நல்லா வாழ்ந்தவர். ஆனால் அவர் யாரையும் பார்க்க போனவங்க எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி இருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் பேரை சொன்னோம்னா அவங்கள கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த டீட்டெயில் உடனே வாங்கிட்டு உடனே அவருக்கு அனுப்பிச்சேன். அடுத்த 1/2 ஹவரில் டீன் ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் கேர் எடுத்துக்கிட்டோம், பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு காப்பாற்றினோம் சொல்லிட்டு ஒரு வாரத்தில் அவர் சரியாகி வீட்டுக்கு வந்தார். அவருக்கு நான் தான் அனுப்புனேன்னு தெரியாது, இவர் தான் சொன்னாருன்னு அவருக்கு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை சொல்லலை. அது மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா இறைவன் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான். அந்த வாய்ப்பை அவர் கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போ அடுத்ததாக